அங்கேருந்து பார்க்கும்போது யாரோ உட்காந்துருந்த மாதிரி இருந்ததுங்க. இன்னுமே ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. மழையெல்லாம் இந்நேரம் பயங்கரமாக வந்துருந்ததுன்னா இதில் தண்ணி வந்திருக்கும், வேறு மாதிரி நம்மளுக்கு இருந்திருக்கும். அவ்வளோ வழியாக நடந்தோம்னா நடக்கணும், இன்னும் கொஞ்சம் நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். அது இந்த சோலைக்குள்ளே வந்துட்டால் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி. அதுதான் ரைட்டு தான். ஸோ பசி தாங்க முடியலைங்க, அதனால் வீட்டில் சப்பாத்தி ஒன்றுங்களாம். போன தடவை வந்ததோட இந்த தடவை ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இந்த ஏரியாலாம். பார்த்து இந்த சாமை கேழ்வரகு இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு வீட்டு இருக்குது. அதனால் டாக் எப்படி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. நீ தான்டா அப்படியே வந்து இது பண்ண. கீழூர் கிராமம் அப்படி தானே சொல்கிறீங்க, நீங்கள் போங்க ஆக்கிடுவீங்கன்ற. ஏங்க ½ அன் ஹவருங்க, இப்படி உட்காந்து நடந்தீங்கன்னா 1 நேரம் ஆகும், இல்லைன்னா ½ அன் ஹவரில் போயிடலாம். தெளிவாக சொல்கிறேன், உட்காந்திங்கன்னா டைம் ஆகும், நடக்கிற டைம் அதிகமாச்சுன்னா ½ அன் ஹவரில் போயிடலாம். மழையெல்லாம் இந்நேரம் பயங்கரமாக வந்துருந்ததுன்னா இதில் தண்ணி வந்திருக்கும், வேறு மாதிரி நம்மளுக்கு இருந்திருக்கும். இந்த மரம் ரொம்ப வருஷமாகவே இப்படியே தான் கிடக்கு. சரி, இது கடையில் பூந்து எவ்வளோ நேரம் ஆகும்? இது கடியில் பூந்து கொஞ்சம் தூரத்தில் சோளம் இது சமதள ஒரு பகுதி வரும், அதுலேருந்து ½ அன் ஹவர் நடக்கணும். அங்கே ஏதாவது கடிக்குதான்னு பாருங்கள். இந்த இங்கே இல்லை 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 குத்துது அந்த இது. அதாவது இப்போ இந்த சோலை வழியாக நடந்தோம்னா நடக்கணும், இன்னும் கொஞ்சம் நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். 1/2 மணி நேரம் சமதெல்லாம் இருக்கேன்னா. ஆமாம், 1/2 மணி நேரம். சோலை அவ்வளோதான். நீ இந்த மேடு ஏறி அந்த மரமெல்லாம் தாண்டிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் வெளியில் போக ஆரம்பிச்சிருவோம், காட்டை விட்டு. இந்த மலையை தாண்டினா ஊர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது மலைப்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இந்த 2 மலையும் சேர்கிற இடம். இங்கே ஆக்சுவலாக தண்ணி வரும், அதையே அவங்க வழித்தடமாக வச்சுருக்குறாங்க. அப்போ இதில் ஒருவேளை இப்போ ரெய்னி சீசனாக இருந்ததுன்னா நம்மளால் நடந்திருக்க முடியாது, ஸ்லிப்பரியாக சேரும் சகதியமாக தான் இருந்திருக்கும். தண்ணி இருக்கும், செம்ம தண்ணி இருக்கும். ஆனால் மழை இந்த இந்த சீசனுக்கு இங்கே இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. வாங்க, நிழல் தான், பொறுமையாக போகலாம். ரொம்ப போட்டு அலட்டிக்காமல் காலை மட்டும் எடுத்து வச்சு அப்படியே நடந்துங்க, அப்படியே டக்கு டக்குன்னு வந்துடும். நின்னோம்னா நின்றுட்டே இருக்கணும். போன தடவை வந்ததோட இந்த தடவை ஈஸியாக தான் இருக்குது, பட் நிறைய ரெஸ்ட் எடுத்து வரும். எத்தனை இடத்துல உட்காந்தீங்க? அந்த ஃபால்ஸுன்னு சொன்னேன்ல, அங்கே உட்காந்தேன். நம்ம அந்த ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே உட்காந்தேன். கீழே ஏறும்போது ஒரு இடத்துல உட்காந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இதை ஏறிட்டு ஒரு பாறை ஒன்று வரும், அங்கே ஒரு இடத்துல உட்காந்தேன். ஒரு 5 இடத்துல உட்காந்துருப்போம், அவ்வளோதான். இனி இதெல்லாம் தாண்டி போயிட்டோம்னா இந்த மேடு இது பண்ணோம்னா நேரம் இது சமப்பகுதி வந்துடும். இங்கேருந்து பார்த்தா தெரியுது நான் மட்டும். சரி, இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வேணால் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கொஞ்சம் காற்றடிக்குது. அது இந்த சோலைக்குள்ளே வந்துட்டால் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நார்மலாக அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மூச்சு வாங்க, இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. அது இந்த 2 பேக்கை வச்சுட்டு ஏறுறது நண்பா, ஐயோ அது அதுக்கு மேலே இருக்குது. கொஞ்சம் போயிட்டோம்னா போயிடலாம், உட்காந்துட்டே தான் இருக்கணும். நீங்கள் இப்போ ஏறின மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கு. வாங்க, அதெல்லாம் முடியல, ஒரு டெய்லி வாக்கிங்காச்சும் போனோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஹில்ஸுக்கு ட்ரெக்கிங்கு எப்படியா இருந்தாலும் மலையில் ஏறி இறங்குறது தான். டெய்லி கொஞ்சம் வாக்கிங்காச்சும் வந்தாச்சு, ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 85% வந்துட்டோம். 2 பேண்ட் தானே. வாங்க போ. அந்த மாதிரி இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் சமமாக இருக்கும். இதெல்லாம் காட்டுக்குள்ளே போகிறது, மாடு மேய்க்கிறது இதெல்லாம் போவாங்க. ஓரளவுக்கு இப்படியே தான் இருக்கும். ஆனால் இன்னொன்று கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இது வரும், இந்த மாதிரி நம்ம ஃபால்ஸ் போகிறது இந்த வழி தான் போனால் தண்ணி ஏதாவது ஓடையில் நிற்க கொஞ்சம் தூரம் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சதில்ல. இதுலேயே போயிட்டு தண்ணி வந்துச்சுன்னா அதில்
அப்போ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாமா? அவர் இங்கே இருக்கட்டும். ஓகே. நம்ம போய் பார்த்துட்டு வச்சு போனாரு. ஏதாவது வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டு போய் ஓடி போய் பார்த்துட்டு எடுத்துக்கிறேன். உங்களுதையும் எடுங்க. ஆமாம். காட்டு பண்ணியோடதா எது? இது அது இதுதான் காட்டு பண்ணி. ஸோ இங்கேருந்து தண்ணி வரும். இந்த இடத்துல மழை வந்தால் செம்ம தண்ணியாட்டம் இருக்குது. ஓகே தான் எல்லாமே. ஓகே தான் ஓகே தான். தண்ணி இப்படி நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன். இதாக வருது. ஓகேவா? பாருங்கள், இதான் இங்கேயும் அதே சாணம் கிடக்குது பாருங்கள். அதான் தண்ணி குடிச்சு தான் போய் டக்குன்னு பிடிக்கும். இந்த இடத்துல பாருங்கள் நிறையா விலங்குகளோட இது இருக்கிற மாதிரி பாருங்க. அதுதான் அதான் கால் தடை இருக்காது. என்ன விலங்குனே தெரில. சரி ஓகே, நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். டக்குனு தண்ணி பிடிக்கும். தண்ணி இது ஓகேவா நண்பா? ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம். இன்னும் அப்படியே மேலாப்பில் வச்சு பிடிங்க. பிடிச்சிடலாமா? அப்படி நான் பார்த்துக்கிறேன். சுற்றி சுற்றி பார்த்துக்கிறேன். என்ன இப்போ இங்கே பாருங்க சொன்ன பார்த்தீங்களா? அதே இது இங்கேயும் இருக்குது பாருங்க. வேற எங்கேயாவது பிடிக்க முடியுமா? இல்லை பிரதர், அங்கே பிடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே ஆழமே இல்லை. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பீங்கான் மாதிரி இருக்கிற இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு மெட்டல் மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. மெட்டல்னா ஆனால் இங்கே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெடி பண்ணுற வரைக்கும் மேலே கரண்ட் இருக்காது. ஆமாம். ஒரு சில இடத்துல சோலார் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அந்த குள்ள மனிதர்கள் என்னாச்சு? இந்த குழவி இங்கே உட்காந்துருந்தது வந்தால் டக்குன்னு காலோகம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிடச்சிருக்கோம். எனக்கு என்ன அந்த குள்ள மனிதர்கள் வரல. அந்த வீடு தான் எனக்கு இன்னுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வமாக இருக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு. அது நாளைக்கு காலையில் தான் பார்ப்போம் இப்படி போனால். ஓகே, அதுதான் ரைட்டு தான். உங்களுக்கு எப்படி அதை தான் சொன்னேன். நான் தான் சொன்னல அங்கே போய் உட்கார தானே போறீங்க, முன்னாடி போகன்னு சொன்னேன். ஆமாம், நீ போக போக அப்படிதான். 2 கிலோமீட்டர்ஸ் ஏங்க, ஒரு 4 பெண்டு அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி பாறையில் நல்லா கொஞ்சம் காலை எக்கி வைக்கணும், தொடவழி எடுத்துக்கும் போகலாம். இது மட்டும்தான் அப்படி இருக்கும். அந்த பக்கம் பாறையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இது தண்ணி வலிஞ்சு வர வழி, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கு. பைக் இருந்தால் கொஞ்சம் ஏற்றலாம் தெரியுமா? ஏற்றுங்க. பைக் இருந்தால் நம்ம பெரிய பெரிய பாறை இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு ஏற்றினாங்க. இல்லைடா, அப்படியே ஒரு மாதிரி நேக்க கொண்டு போகலாம். இது இந்த மாதிரி இடத்துல ஓடிட்டு வரதான் நல்ல டாஸ்க்கு. எண்டிரோ விழுந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. விழுந்துச்சுன்னா வண்டி அவ்வளோதான், டேங்கு இங்கெல்லாம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே இப்போ தான் என்ட்ராக போகிறோன்னா அந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் கடந்து மறுபடியும் இங்கே வருங்க. நம்ம அது ஒரே ஒரு வீடு தான் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரே ஒரு வீடு தான் இருக்கும் இங்கே. இங்கேருந்து கிராமம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வீடு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள மனிதர்கள்னு சொல்கிறாங்கன்னா வீடை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கு. இல்லை, அது அதனுடைய கதவை பாருங்க. ஆக்சுவலாக இது குள்ள மனிதர்கள் இல்லை. அந்த காலத்தில் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது தலை குமிஞ்சு பாசத்தோட மட்டும்தான் வரணும் அப்படின்றதுனால தான். அது ஓகே ப்ரோ. இங்கே என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த குள்ள மனிதர்கள் இன்னுமே வந்து ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க எல்லாமே இருக்காங்க. பார்த்துருக்கேன். இப்போ இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இது பூட்டி இருக்கு. இந்த வீட்டில் ஆள் இல்லை. ரொம்ப வருஷமாகவே இது பூட்டி தாங்க இருக்கு. ஆனால் எல்லாமே மண் செவரு தான். ஆனால் எப்படி? ஆமாம், செம்மண் செவரு. அதனால தான் கரையான் பிடிச்சவங்க பாருங்க எல்லாத்தையும் தின்றோம். செம்மண்ணில் வீடு கட்டினாலே இது பிரச்சனை இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது பெருசா. இல்லை, கிராக் விழுந்துருச்சு பாருங்க. இப்போ குடியிருக்காங்களா வீட்டில்? இருக்க மாட்டாங்க. ஏன்? இது வந்து என்னென்னா, இவங்கெல்லாம் கீழே போயிடுவாங்க. இது அவங்க இடம், வீடு கட்டினது எல்லாமே. இங்கே ரோடு வசதி இல்லாதனால வயசானவங்களா இருப்பாங்களா, அதனால கீழே போயிடுறாங்க. அவங்க சொன்ன அந்த ஊரில் போய் வீடு வாங்கி அப்படி இப்போ எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ரோடு வந்தால் கண்டிப்பாக இந்த இடம் தான் பட்டாவோடு இருக்கிறது. இது எல்லாமே விவசாய இடமெல்லாம் இவங்களுக்கு சேர்ந்தது தான். இது மேலே இதெல்லாமே விவசாய பூமி தான்.
அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் விவசாய பூமி தான். அடுக்கு அந்த மலையெல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக போட்டிருக்காங்க. ம். ஓ, எல்லாம் என்ன விவசாயம் பண்ணுறாங்க? இந்த மாதிரி எள்ளு, சாமை, கேழ்வரகு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான். எள்ளு மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. இந்த சாமை, கேழ்வரகு இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் வாழுதில்லை, விளையுதில்லை, அந்த மாதிரி பயிர்கள் தான் வைப்பாங்க. இந்த ஊரில் முதல் வீடு இந்த வீடு தான். மொதல் வீடு இதுதான். இதுதான் கீழூரோடைய ஸ்டார்டிங்கு. இது வரைக்கும் எங்கேயாவது வீடு பார்த்தீங்களா? அடுத்த வீடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆமாம். அப்போ இது தனித்து விடப்பட்ட வீடு அது அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ஒருத்தவங்களோட இடமா இருக்கும். இவங்க வெள்ளாமையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி. ஆக்சுவலாக இந்த இதில் தான் தண்ணி வந்துட்டு இந்த பைப் போட்டு தான் தண்ணி வரும். அங்கேருந்து தண்ணி லைன் வர்றதே இந்த பைப்பு தான். இதில் தான் வந்து விவசாயம் பண்ணுறதுக்குலாம் இந்த பைப்லேருந்து தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி வருதுங்கிறீங்களா? வரும். வாங்க, அந்த இடத்துல இறங்கினதுக்கப்புறம் ஒரு ஓடை ஒன்று ஒரு மேலே ஏறும்போது அந்த ஓடையில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்போ நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்கும். தண்ணி ஃப்ளோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்பி குடிக்கலாங்க. தேங்கி ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். அதில் தான் பாக்டீரியாஸ்லாம் ஈஸியாக வளரும். அதுவும் பாருங்க, இது பலாமரம். சீசனுக்கெல்லாம் பலாமரம்லாம் வந்து அப்படியே காஞ்சி போய் விழுந்துருக்கு. ஆமாம், அது ஒன்றும் பண்ணாதுங்க, போங்க. ஒரு வேளை கடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நேராக குடச்சிட்டு ஓடி வந்திருக்கும். அது சங்கிலி போட்டு தான் கட்டியிருக்காங்க அதெல்லாம். பாருங்க, பானையெல்லாம் கட்டி விட்ருக்காங்க பாருங்க. இதுக்கு அதுல எல்லாம் இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு இந்த பழிஞ்சு தண்ணி என்ன சொல்லுவாங்களே, பழைய தண்ணி, இந்த கழநீர் தண்ணி. கழநீர் தண்ணி அதெல்லாம் ஊற்றுவாங்க. அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு போவாங்க. அப்புறம் ரெகுலராக இவங்கெல்லாம் இங்கே ஆடு மேய்க்கிறது தான். ஆமாம், இது அந்த ஊர்லேருந்து வர பைப்பு தான். கடைசி வீடு அதுன்றதுனால அது வரைக்குமே பைப்பு இருக்கும். இதில் இருந்து. ஆமாம், இது தேக்கு, இது ஏதோ ஒரு மரம் சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. கோயம்புத்தூர்ல இருந்து. நீங்கள் கரூரா? ஓ, நீங்கள் தான் மேலே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் கீழூர் வரைக்கும் போயிட்டு வரீங்க. நீங்கள் எது வரைக்கும் போனீங்க? நாங்கள் மேலே அந்த கோயில், பெருமாள் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தீங்க. அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு குரூப். சரி 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 சரி. ஒரு 7 பேர் அங்கேருந்து வந்துட்டு இருக்கேன். சரி சரி சரி. நீங்கள் எங்கே இப்படியே இப்போ ரெகுலராக வருவீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமுங்களா? 2வது டைம் வராங்க. சரி சரிங்க. கரூரில் இருந்துங்க. யூடியூப் மாதிரி எடுத்து போட்டுருக்கேன். ஆமாம்மா, இந்த மாதிரி எல்லா இடத்தையும் யூடியூப் எடுத்துருந்தோம். சரி, ஓகே. சரி, உங்கள் பேருங்க? செந்தில். இந்த கரூர். சரிங்கண்ணா, ஓகே. வணக்கம் மாப்பிள்ள, திருப்பூர்லேருந்து. சரி, பாய். எதுவுமே கொண்டு வரல தங்க. ஆமாடா, எதுவும் கொண்டு வரல. நாங்கள் வரும்போது ஏதாவது தரோம். சரியா? ஆமாம், நைட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துடுங்க. இன்றைக்கி ஒரு கோழியை போட்டல எல்லாம் சேர்ந்து. நைட்டு வர சொன்னால் இப்போயே வரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட கிராமத்தை நெருங்கிட்டோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மேலே லைன் போகிறது அப்படியே இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நேராக ஒரு வழி போகும், அங்கே போகக்கூடாது. போகலாம், பட் என்ன அப்படின்னா சுற்றிட்டு வரும். அப்படியே இந்த மலையை சுற்றி மறுபடியும் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இது வந்து எங்கள் வெள்ளாமை பண்ணுற இடம். அப்படியே காட்டுக்குள்ளேயே அப்படியே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதில் அப்படியே போனோம்னா ஊருக்குள்ளே போயிடலாம். இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்துருச்சு. ஏன்னா ஊர் பக்கத்தில் வந்துருச்சுல்ல. சரி, ஓகே, நம்ம அப்படியே நடைய கட்டுவோம். எங்கடா காணா? இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. அதனால தான் டாகி எப்படி பார்த்துட்ருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு வீடு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தான் நம்ம சின்னூருக்கே கீழூருக்கே போக போகிறோம். சரி, ஓகே, நம்ம அப்படியே நம்மளுடைய பயணத்தை தொடருவோம். அவ்வளோதான், போங்க. இல்லை, இந்த 2 காடு தாண்டுனா வீடு. அவ்வளோதான், போங்க. வந்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நின்னோம்னா தாங்காது பாடி. மேலே போயிடுச்சு, மேலே போயிட வேண்டியதான். இந்த வழியில் பார்த்திங்கன்னா எங்கேயும் இந்த ஆடெல்லாம் மேய்க்கிறதுக்கு கொட்டைகள்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ போகலாம். பேச முடியலைங்க. போய் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா குடிக்கணும்.
நான் அங்கேருந்து பார்க்கும்போது யாரோ உட்காந்து இந்த மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா மரக்கட்டைகள். ஸோ எப்படி வெள்ளாமை செஞ்சிட்ருக்காங்கன்னு. அது எல்லாமே வீடு தான். அதுதான் கீழூர். கீழூர் வந்துட்டோம். ஏங்க சரி ஓகே. ஸோ இதெல்லாம் முன்னாடி விவசாயம் தான் இருந்தது. இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. யாரும் மேலே ரோடு இல்லாதனால விவசாய பொருட்கள் விளைய வச்சாலும் கீழே கீழே போகாது. ஏன்னா இவங்களால் நடந்து கொண்டு போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போக முடியாது. அதனால தான் நிறைய விவசாய நிலங்கள் கைவிடப்பட்டு அப்படி அப்படியே கிடக்குது. ஆனால் இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பயிர் மரம் தான் நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். ஸோ இது வர அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் தெரியுது பார்த்திங்களா. இதுதான் வந்து கீழூர் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக கீழூர் கிராமம் தான். அது கீழே எல்லாம் இதுதான் இந்த வேலின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் டீப்பான பிளேஸஸாக இருக்குங்க. ஓகேங்க. இந்த பலா மரத்துலேருந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ஸோ இது பல வருட காலங்களாக இருக்கிற பலாமரம் இவ்வளோ பெருசு பாருங்கள். ஊருக்குள்ளே என்டர் ஆகும்போது சின்னதாக ஒரு குடில் போட்டிருக்காங்க. ஒரு குட்டியாக ஒரு வீடு இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த வீடு மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்தே வச்சுருப்பாங்கல்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எது இதுவுமா அருணே, கீழே போகும்போது இந்த பேக் என் கைக்கு வந்துச்சு. பின்னாடி இருக்கிற பேக்கு என் பேக்கை நான் தூக்கிக்கிறேன், பின்னாடி இருக்கிற பேக் எனக்கு வந்துச்சு. அவ்வளோதான், அவனை எவனாக இருந்தாலும் வெட்டுவேன். சரி கஷ்டமாக இருக்குதான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன். இதை கூட தூக்க முடியலன்னு கையில் கொடுத்துட்டாங்க. அநியாயம் முடிச்சு வைங்களா இருக்காங்க. எப்படியோ மக்களே அவரோட ஜர்க்கின்னு. ஸோ பின்னாடி பாருங்க, அப்படியே துணி விற்கிறவங்க கூட இவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்க மாட்டான். ஸோ மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழூர் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சாதிச்சுட்டோன்னு தான் சொல்லணும் இல்லை. எங்கே தான் அவ்வளோ வந்துருச்சு. இதுதான் கீழூர். இந்த ஏரியாலலாம் பாருங்கள். ஸோ வீடெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது அந்த குட்டி வந்துச்சுல்ல, அதோடைய அம்மா. அவர் தானே குச்சி வச்சு துரத்துனாரு. பழிவாங்க வந்திருக்கு. அம்மாவா அப்பாவா? அப்பா. ஏங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழூர் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த பக்கம் போனோம். நீ தாண்டா அப்படியே வந்து இது பண்ண ஆள் கூட்டு வந்துட்டா பாருங்க. அதான் பாருங்க கரெக்டாக சொல்கிறான், இவங்க தாண்டா அப்படின்ட்டு. கீழூர் கிராமம் எங்க ஏண்டா இந்த கிணத்துக்குள்ளே பாருங்க புல்லாக முளைச்சி கிடக்கும். இதுதான் இந்த கிராமத்துக்கே அடிப்படையாக இருக்கிற தண்ணி. தண்ணி கிடைக்குமாம்மா? தண்ணி குடிக்க பைப்பில் வருதுங்களா? இங்கே அண்ணாதுரை அவங்க வீடு எங்கேங்க இருக்கு? அந்த புளிய மரத்தில் தாண்டி போகணுமா? அந்த சைடுங்களா? சரிங்கம்மா. இல்லை பக்கம்தான். என்னங்கம்மா? அண்ணாதுரை தெரியும். அவர் அந்த முருகன் இருக்காருங்களே, முருகேஷ் வீடு இதுங்களா? சரி சரிங்க. அவர் இப்போ தான் கீழே போனார். ஆமாம், கீழே அந்த மாடு பிடிச்சிட்டாருன்னு போனார். அதுக்கு முன்னாடி யாரும் போகல.
முருகேஷ் அவர் தான் இப்போ மாடு பிடிச்சிட்டு வராங்க அப்படின்ட்டு போனார். மொத்தம் எத்தனை வீடுங்கம்மா இருக்கு? மொத்தம் எத்தனை வீடுங்க? ஊடு இந்த எல்லாம் குடியிலையே இல்லைங்களா குடியில்லைங்களா? மழை பெய்யுது எல்லாம் இது ஒரு வெள்ளமும் பண்ணுறதுக்கு இல்லை. மயிலி இழுத்துட்டுது. ஒரு எல்லாம் கடையை சும்மா கிடக்குது. பூ போட்டுருந்தாங்க, அது பூ எடுத்து பார்த்தாங்க முடியல கீழே நடக்கிறதுக்கு. சரி 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 சரி. அப்புறம் எல்லாம் கீழே போயிட்டாங்க. ரோடு வந்தாலும் வருவாங்க. அங்கே அந்தாண்ட கொஞ்சம் 3 ஊர் 2 ஊருக்கு அந்த 5 ஊர் சேர்த்து சொல்கிறீங்களா மொத்தம்? சரி சரி சரி. இல்லை ஒரு 300 குடும்பம். நடுவில் நடுக்காடு அந்தாண்டையும் இருக்குது. காட்டு கொட்டாயி ஊரில் எல்லாம் 2000. சரி. இப்போ வீட்டில் எந்த வீட்டில் ஆள் இல்லைங்களா? எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுக்கு போயிட்டாங்களா? தண்ணி வேணுங்களா குடிக்க? அதான் தண்ணிக்கு போய் குடிட்டுறோம். ஓ அப்படிங்களா? தேங்கில் பாருக்குது பிடிச்சி போய் இப்போ ஒரு ஆளுக்கு போனாங்க பார்த்தியா? கரூர்காரவங்க. அதை பார்த்தேங்க. வந்துட்டாங்களா? இல்லை இன்னொரு குரூப் மேலே இருக்காங்க. பாதி பேர் போயிட்டாங்க. ஆமாம். மிச்ச பேர் மேலே தான் இருக்காங்களாம்மா. மேலே இருக்கிறாங்களா? ஆமாம் ஆமாம். வரலையா அப்புறம்? அவங்க ஏதோ அங்கேருந்து நடந்து வந்த கலைப்புல மேலேயே இருக்காங்களாம். இதில் எப்படி தான் நடந்து வருவீங்களோ? நான் தான் சொன்னேன் நீங்கள் மேலூருக்கு போகிறேன். நாங்கள் நீங்கள் மேலூருக்கு போக முடியாது. கோயிலுக்கு தான் அந்தாண்டு போகுது. அந்தாண்டு ஒரு மழை தாய்ச்சி அந்தாண்டு போடணும். போட முடியாது அப்படின்ட்டு இல்லை நாங்களாம் போய் தான் சேர்ப்பாங்க எண்ணெய். சரி சரி சரி. பாதிக்கு போயிட்டு நல்லா ஓடி வந்துட்டாங்க. அதான் அப்புறம் 4 முடிஞ்சு எல்லாம் கோயிலுக்கு. இங்கே இப்படியே எங்கேயாவது தங்கலாங்களா? பள்ளிக்கூடத்தில் இல்லைங்களா? இல்லை நாங்கள் இந்த இதில் டென்ட் மாதிரி இருக்குங்க, இந்த தார்பாய் மாதிரி, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் 2 பேர் வந்து படுத்துனாங்க. அப்படிங்களா? சரி சரி. அன்னைக்கு நான் வரும்போது கேட்டேன், ஆனால் எனக்கு டைம் ஆச்சுங்களா, அதனால் 7 மணிக்கே கிளம்பி ஓடுனேன் கீழே. இந்த மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காட்டு பண்ணிருக்கோம் பரவாயில்லையா மேயும். அதுங்க நமக்கு எங்கே சிக்குது. நீங்கள் வந்து தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் இருக்கிறோம். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு 100 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு ஐயோ போனாங்க. சரி 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 சரி. இல்லை தலைமுறையாகவே இங்கே தான் இருக்காங்களாம்மா? நீங்கள் பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிறதுல ஊருக்குள்ளேயே தாங்களா இல்லை வெளியில்? அது முன்ன அங்கே தான் கொடுத்தாங்க. சரி சரிங்க. இப்போலாம் வெளியில் கொடுக்குறாங்க. அதுவும் பிடிச்சது குஞ்சு ஓடிடுது. பழங்குடியில் வருவீங்களா இல்லை மலைவாழ் மக்களில் இருக்குங்களா? இப்படியே தான் மலைவாழ் மக்கள் தான். மலைவாழ் மக்கள் தாங்க. மலைவாழ் மக்கள் தான் மேக்ஸிமம் எல்லாம் கீழே வீடு கட்டி போயிட்டாங்க இல்லைங்களா, ரோடு இல்லாதனால? ரோடு இல்லாதனால கீழே பூ போட்டு எல்லாம் பூ எடுக்கிறாங்க. சரி சரி சரி. வீடு கட்டிக்கிறாங்க. இப்படி வாடகைக்கு வீடு எடுத்துக்கிறாங்க. ரோடு வந்தால் மேலே வந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற குடிசைகள்லாம் பாருங்கள், சில இது தான் தகரம் போட்டிருக்காங்க. பழைய குடிசைகள்லாம் என்னையுமே அந்த வைக்கப்போரில் தான் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வைக்கப்போரா இல்லை இங்கே இருக்கிற புல் வகையானு தெரியலைங்க. ஆனால் ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா அந்த புல் மாதிரி தான் அப்படியே நீட்டிகிட்ருக்கு. ஸோ புல் வகைகளை இங்கே இருக்கிற அறுவடை செஞ்சு அதை வந்து இது பண்ணுவாங்களாட்டிருக்கு. வேறு மாதிரி இருக்குது பாருங்க. சரிங்க, ஓகே. தண்ணி பிடிச்சிங்களா? இந்த பக்கம் போகிற வழியை தான் சொன்னாங்க. ஒருவேளை இந்த வீடா? என்ன கலர் சீட்டு சொன்னாங்க? இதுதான் ப்ளூ கலரு. அந்த பக்கம் தெரிஞ்சதா? புளிய மரம் எதுனா? புளிய மரம் அது. புளிய மரம் அது. அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு இல்லையா? ஒரு வீடு பாருங்க, காட்டுக்குள்ளே கொண்டு போய் கட்டியிருக்காங்க. அப்பா, இதுக்குள்ளே தாங்க தெரிஞ்சது அந்த வீடு. இங்கே தானே தெரிஞ்சது அந்த ஒரு வீடு. இங்கேயா கீழே இருக்கிறதா? இங்கேயா இல்லை இந்த பக்கமா தெரியலையா? அந்த அம்மா சொன்னாங்க இந்த பக்கம் இல்லைங்க, இந்த பக்கம்னாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழூர். ஆமாம், கீழூர் பாருங்க. இங்கேருந்து அப்படியே தெரியுது. அங்கே 4 வீடு இருக்குங்க. வீடு ஆக்சுவலாக அங்கே போகலாமா? வாங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுங்க. தெரியலைங்களா என்னன்ட்டு. வாங்க, ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறவங்க ஏதாவது கேட்டால் உதவி பண்ணுவாங்க. சாப்பாடு ரசம் ஏதாவது கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கலாங்க. கிடைக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதான். அருண், ஆக்சுவலாக அது மேலே தான் பெருமாள் கோவில் இருக்குது. அந்த வேல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா?
அதான் பெருமாள் கோவில். அதுதான் பெருமாள் கோயில் அந்த உச்சி. ஆமாம், அதுதான் இருக்கிறதுலே டாப்பு. நம்ம கீழேருந்து ஒரு கோவில் மட்டும் தெரிஞ்சதில்ல, 4000 அடி உயரம் அப்படிங்கிற 4000க்கு மேலே. 4000க்கு நம்ம கீழேருந்து உங்களுக்கு அந்த இதில் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த உச்சி இதுதான். Oh my god. நிறைய பேர் வருவாங்க. அப்போ என்ன பார்த்து சுற்றி மலை இருக்குது, அந்த சென்டரில் மட்டும் அப்படியே கேப் மாதிரி அப்படி இருக்குது. இது என்ன கடுகுன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லியா? கொத்தமல்லிங்களா? பூத்துருச்சுங்க. ஓ, இது விதைக்காக விட்டுருக்கீங்களா? கொத்தமல்லி விதைக்காக விட்டுருக்கீங்க. சரி சரி சரி. ஐயோ, தமிழ்நாட்டில் எல்லா மலைகளுக்கும் ஏறி இறங்குறது தாங்க நம்மளுடைய வேலையே. மலையில் வாழ்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க. ரோடு போட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போடுறோம் நாங்கள்? ஏன் சொல்கிறேன், போய் அது போய் இது போய் ஒன்று வேலையால் மறுபடி தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. துவரைங்களா? அது பச்சை இருக்குது, அது கொள்ளு. அந்த பக்கம் இருக்கிறது அந்த கொடி மாதிரி இருக்கிறது கொல்லுங்க. நாங்கள் என்ன கீழே கொஞ்சம் விற்கிறதில்ல. அதெல்லாம் கீழே காடு குத்தி ஓட்டமும் பிள்ளைங்களை படிக்க வைக்கும். மாறி வந்து கீழே போட்டால் ஓ, இதை கோழி தின்றுங்களா? ஐயோ, ஓ, தலைமுறைலாம் திரும்பும். சரி சரி சரி. பார்த்துக்கிட்டாங்க. மயில் வந்து லட்சக்கணக்கான மயில் இருக்குது இதுக்குள்ளேங்க. ஒரு 1000 வருஷம் இருக்குங்களா அந்த கிராமம் உருவாகி? ராஜா இருக்கும், அதிகமாக இருக்கும். அது அந்த எப்போ இருந்து அது வந்து கொல்லிமலை தான் இங்கே கொல்லிமலை உற்பத்தி தோண்ட